மேடம், என்னாச்சு மேடம்? கார்த்திக் எப்படி இருக்காரு? ஒரே புலம்பல்மா. அந்த கான்ஸ்டபிள் கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சதுனாலதான் நான் அவரை அடிச்சேன். ஆனா சாராய பாட்டில குப்பை தொட்டில வீசிட்டு நான் அவனை குத்தலன்னு சொல்லி அழுது புலம்புறான். மேடம், போலீஸ் அவரை ரொம்ப அடிச்சிருப்பாங்கல்ல? ஆமா ஜான்சி. இப்ப எப்படி வெளியே எடுக்கிறது மேடம்? இந்த கேஸ் சிக்கலாயிடுச்சு ஜான்சி. அந்த கான்ஸ்டபிள் அடிச்சிருக்க கூடாது. கார்த்திக் ரொம்ப நல்ல ஆளு மேடம். எப்படியாவது அவர் வெளியில எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்த்திக் கான்ஸ்டபிள் அடிச்சிருக்கவே மாட்டாரு. அவரை வேணும்னே இந்த கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. போலீஸோட மோசடியை எப்படியாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிருக்காங்க. மேடம், கார்த்திகை எப்படியாவது ஜாமீன்ல எடுங்க மேடம். நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்தா ஏற்கனவே என் மேல இருக்க சின்ன சின்ன கேஸ வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கொஸ்டின் பண்ணுவானேன்னு பாக்குறேன். இத பாரு, கார்த்திகை ஜாமீன்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். லாக்அப்லயே ஒரு கான்ஸ்டபிள கொலை பண்ண முயற்சி பண்றதே மோசமான கிரிமினல் குற்றம். ஜாமீன் கோரிக்கையை கொண்டு போனா மேஜிஸ்ட்ரேட் கண்ணை மூடிக்கிட்டு நிராகரிச்சிருவாரு. வேற என்னதான் பண்றது மேடம்? முதல்ல கான்ஸ்டபிள் உயிர் பழைக்கணும். உயிர் பழைச்சு 10 நாள் கழிச்சுதான் பெயில் அப்ளிகேஷன் போடணும். மேடம், போலீஸ் மேல நம்ம தான் கேஸ் போட முடியாதா? என்னன்னு கேஸ் போடுறது? கார்த்திக கட்டாயப்படுத்தி அவங்க குடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லல. அதுக்கு என்ன ஆதாரம்? கார்த்திக் உங்ககிட்டயே சொன்னார்ல மேடம். ஒரு குற்றவாளியோட ஸ்டேட்மெண்ட்டை எந்த கோர்ட்டும் ஆதாரமா எடுத்துக்காது. அப்போ வேற என்னதான் பண்றது மேடம்? கொஞ்சம் யோசிக்கணுமா? என்ன ஜான்சி, இங்க என்ன பாக்குற? மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி குப்பை கொட்டுற இடம் இதுதான். கார்த்திக் சொன்ன பாட்டில் இதுவா கூட இருக்கலாம்ல? இப்ப என்ன பண்ணுங்கிற? இத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி அனுப்பி என்ன பண்றது? இதுல ஒருவேளை இன்ஸ்பெக்டரோட கைரேகையோ இல்லனா அந்த கான்ஸ்டபிளோட கைரேகையோ இருந்துச்சுன்னா இந்த கேஸுக்கு அது யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். வெரி குட். சரி, இத கொஞ்சம் புடி. இவ்ளோ பெரிய இன்ஜுரியா இருக்கு, எப்படி ஆச்சு? அது சார், அந்த பாட்டிலால குத்தி இருக்காங்க மேடம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இப்போ எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, ஸ்டிச் போட்டிருக்கு. நான் அவர்கிட்ட பேசலாமா? நோ, ஆக்சுவலா இவர் இன்னும் ரிலீவ் ஆகல. எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 hours ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி வேணா பார்த்து பேசிட்டு போலாம். ஓகே டாக்டர். ஓகே சார். நீ ஒன்று செய், நீ போயிட்டு டீ சாப்பிடு. சரிங்க சார். போ. இதுக்கப்புறம் நீ உயிர் பொழைச்சு
வச்சிருந்தேன்னா அது எனக்கு தான் அவமானம். ஹலோ தாமோதரன், சார், குட் மார்னிங் சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கான்ஸ்டபிள் முகேஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக டாக்டரை மீட் பண்ண வந்திருக்கேன் சார். அன்னைக்கு லாக்அப்ல அந்த அக்யூஸ்ட் கூட பிரச்சனையானப்போ அங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க? நானும் கான்ஸ்டபிள் முகேஷும் இன்னொரு கான்ஸ்டபிள் பரத்னு 3 பேர் இருந்தோம் சார். கார்த்திகை உண்மையிலேயே சாராயத்தை குடிக்க வச்சாங்களா? இல்ல சார், அவனே குடிச்சிட்டு தான் வந்திருந்தான். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். உங்க 3 பேர் கைரேகையும் ஒரு செட் எடுத்து உடனே என் டேபிளுக்கு அனுப்புங்க. ஓகே சார். சார் என்ன? சார், கான்ஸ்டபிள் முகேஷோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து கைரேகை எடுக்கணுமா சார்? ஆமா, எடுக்கணும். ஏன்னா ஜான்சின்னு ஒரு பொண்ணு அந்த முகேஷ் டெத் விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த கான்ஸ்டபிள் வலுக்கட்டாயமா கார்த்திக்க சாராயம் குடிக்க வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. குடிக்க வச்சுட்டு பாட்டில கொல்லப்புறத்துல உள்ள குப்பை தொட்டில போட்டிருக்காங்க. இவங்க அதை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால மேல இடத்துல இருந்து ஒரே பிரஷர். உடனே எல்லாத்தையும் கொண்டு வாயா. ஓகே சார். யோ 402 சார். இங்க வாயா. யோ, எஸ் சார். இவ்வளவு நேரம் எங்கேயா போன? டீ சாப்பிட போயிருந்தேன் சார். நான் இல்லாதப்போ நீ வெளியே போக கூடாது, சரியா? சரிங்க சார். இந்த வீட்டை எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கணும். எஸ் சார். அப்புறம் அன்னைக்கு அந்த கார்த்திக்கு முகேஷ் சாராயத்தை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் என்ன பண்ணாரு? ஸ்டேஷன் பின்னாடி குப்பையில போட்டார் சார். சுத்தம். ஏன் சார்? சரி, முகேஷோட டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு, அந்த டாக்டர் கிட்ட போய் டெட் பாடியில இருந்து கைரேகைய எடுத்துட சொல்லுங்க. சரிங்க சார். ம். ம்.